பாவம் பையன் அம்மாவை இழந்துட்டாங்க. ஓ போய் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. சாவு கொண்டு வச்சுருக்காங்க. அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, ஏன் தூங்கிட்டு இருக்க? டைம் ஆகலையா? நீ வேலைக்கு போகிறேங்கிற, அப்புறம் இங்கே தூங்கிட்டு இருக்க. எனக்கு யாரும் கஞ்சி கொண்டு வந்து தரேன், சாப்பிட கொண்டு தரேன். இந்த பழம் நேற்று அவங்க அம்மா வந்து இங்கே வேலைக்கு போயிருக்காங்க. அந்த நினைப்பில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அவ்வளோதான், வேலைக்குன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ போயிருக்காங்க. பாருவாங்க, இல்லை இந்த 1000 ரூபா பாருங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட், அந்த காசுக்கு சோறு மட்டும் போயிருப்பாங்க. அந்த ஒரு நிலை வந்து சாப்பிட்டுருக்கான். நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுருக்கான். இறந்த இது அவனுக்கு தெரியல. போய் தண்ணி ஊற்றுறது மூஞ்சில, அம்மா கண்ணை முடிச்சு பாருங்கம்மா நான் இருக்கேன். அந்த பையனுக்கு தெரியாது அம்மா இறந்துருக்குன்றதே அந்த பையனுக்கு தெரியாது. எந்திரிக்கம்மா எந்திரிக்கம்மா சொல்லி தண்ணியை ஊற்றுறது, கண்ணை முடியல வந்து விரிச்சு பார்க்கறது. அம்மா பாருமா பாருமா, சரியான பரம்பல். இது வரைக்கும் அவங்க அம்மா இருந்தாங்க, பார்த்துட்டாங்க. இனி யார் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு ஏதாவது அரசாங்கம் மூலமோ ஏதோ ஒரு நிறுவனமோ ஏதோ இருப்போம்னா அந்த பையனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இருக்கிறப்போ ஏதோ கஞ்சி தண்ணி சாப்பாடு காஃபி கொடுத்துருவோம். இல்லாத நேரத்தில் யார் பார்ப்பான்? நம்ம கடவுள் தான், ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், ஆனால் பக்கத்தில் பாவம் இவர் தான் இருக்காரு. இவர் தான் ஏதோ நினைச்ச டைமுக்கு பக்கத்து வீடு, அவர் தான் காஃபி தண்ணி ஏதோ பாவம் கொடுக்குறாரு. உங்கள் மூலமா அரசாங்கம் மூலம் ஒரு உதவி கிடைச்சதுமே அந்த பையனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கு. இந்த பையங்களா ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எத்தனை படிச்சிருக்கீங்க? சரி சரி சரி. வீட்டோட தான் இருக்காரு, எங்கேயும் போகிறதில்ல, வேற எங்கேயும் போகிறது. அப்பா அம்மா யாருமே இங்கே வச்சால இதுக்கு ஒன்று சாப்பாடு படம் ஒன்று கொடுக்கும். சரி சரிங்க. சாப்பாடு செஞ்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால நீ என்ன பண்றது? பாவா நம்ம குடிக்கிறதை கொண்டு போய் ஊற்றி வைக்கிறோம்.